ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களுக்கு இந்திய அணி எந்த அளவுக்கு தலைவலி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த தலைவலி தீத்தா மட்டும்தான் நாங்கள் இந்த டெஸ்ட் தொடரை வெல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இறக்கத்திலே ரொம்ப ஒரு வலுவான அணியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு பிரைம் மினிஸ்டர் லெவல் சொல்லிட்டு அதுலேயும் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க டெஸ்ட் போட்டி. அது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமன்ஸ் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி இருக்கிறதுலே வலுவான அணி இருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எங்களுக்கு ரொம்பவே தலைவலி கொடுப்பாங்க. எங்கள் நாட்டில் எங்களுக்கு அதிகமாக தலைவலி கொடுக்குறது ஒரே அணி இந்தியா மட்டும்தான். அதனால் அந்த தலைவலியெலாம் நாங்கள் தீத்தா மட்டும்தான் எங்களால் இந்த சீரீஸை வெற்றி பெற முடியும். இந்த சீரீஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு. அதனால் இதில் நாங்கள் கண்டிப்பாக போகிறோன்னா மட்டும்தான் இந்தியா கிட்ட எதிராக தொடர நாங்கள் வெல்ல முடியும். அதே போல் இந்த பிரைம் மினிஸ்டர் லெவலில் எங்களுக்கு ஒரு கான்ஸ்டார் சொல்லிட்டு ஒரு நல்ல இளவீரர்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்திய அணி பயிற்சியில். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல நம்ம பேட் கமன்ஸ். ஃபஸ்ட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் லெவல்ஸ் என்னன்னு பார்த்துலாங்க. ஆமாங்க, இந்திய அணி பார்த்தீங்கன்னா அடுத்து பிங்க் பாலுக்கு போகிறாங்க. அதுக்கு பயிற்சி கொடுக்குற விதமாக பிரைம் மினிஸ்டர் லெவல் சொல்லிட்டு ஒரு பிங்க் பால் டீம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஆஸ்திரேலியா வெறும் இளவீரர்கள் மட்டும்தான் ஆடினாங்க. அதுவும் நம்ம இந்திய அணி இளவீரர்களும் நேற்று ஆனாங்க. யார் வேணாலாம், பட் பும்ரா விராட் கோலியெல்லாம் இறக்கிவில்லை. ஏன்னா ஒரு இருக்கிற கிளாஸ் பிளேயர். இதில் நம்ம கில்லுக்கும் அப்புறம் பிருத்திஷான்ற நம்ம பிரதீஷ் கிருஷ்ணன் சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நிறைய பேர் இளவீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களாம் களமிறங்கி நேற்று ஆடினாங்க. இந்தியா தான் அதில் ஜெயிச்சிங்க. ஏன்னா 46 ஓவருக்கு 240 அடிச்சு 241 அடித்தா வெற்றி என்று நம்ம இந்திய அணி இறங்கினாங்க. வெறும் கில்லு செம கம்பேக் கொடுத்துட்டாருங்க. கில்லு ஒரு 50+ ஸ்கோர் அடித்தார். அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 40+ ஸ்கோர் அடித்தார். அப்புறம் நம்ம ஜெய்ஸ்வால் ஒரு 40 அடித்தார். எல்லாமே ஒரு பயிற்சியாக இருந்துச்சு. ஏன்னா பிங்க் பாலுக்கு போகும்போது ஒரு பிங்க் பால் ஆடும்போது கண்டிப்பாக ஒரு பயிற்சியாக இருக்கும். நிதிஷ்குமார் ரெட்டி உண்மையாக அவரோட பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. போலிங் பார்த்தீங்கன்னா அஷித் ராணா 4 விக்கெட் எடுத்தார். இது பயிற்சி தான். அதனால் கண்டிப்பாக கில்லு நம்ம இந்திய அணிக்கு வந்திருக்குது கொஞ்சம் இன்னும் நல்லது. ஏன்னா படிக்கல் ஆடுற இடத்துல இவர் ஆடின ஓரளவுக்கு ரன் வரும் நம்பலாம். படிக்கல் ரொம்ப மோசமாக ஆடுறாரு. அதே போல் ஒன் டவுன் இவர் தான் ஆடுவார். ஆனால் ஓப்பனிங் நம்ம எதிர்பார்த்த மாரியே கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் தாங்க இறங்கியிருக்காரு. நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா டவுன் ஆர்டரில் வரப்போகிறதா தகவல் அதிகாரப்பூர்வமாக வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ராகுல் ஜெய்ஸ்வால் போனாட்டி 200+ பார்ட்னர்ஷிப் கொடுத்தனால அவங்க 2 பேர் தான் இதுக்கு மேலே ஓப்பனிங் பேராக களமிறங்க போகிறதா தகவல் வந்திருக்கு. நம்ம ரோஹித் சர்மா கீழே வந்துட்டார். என்ன நீங்கள் சொல்லாங்க, ரோஹித் சர்மா அப்படி இப்படின்னு ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கார் பாருங்கள். அதுதாங்க ரோஹித் சர்மா. கேப்டன் அழகு தான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிளேயருக்கான அழகும் இதுதான். அதனால் கண்டிப்பாக நான் ரோஹித் சர்மா பாராட்டி ஆகணும். இதுக்கே இந்த மாதிரி ஒரு தியாகம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கோப்பை தேடி வரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த வர போட்டி செகண்ட் டெஸ்ட் போட்டி யார் வின் பண்ணுவாங்க, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.